அதிமுக தேர்தல் வாக்குறுதி மறுபடியும் மீண்டும் வந்து மகளிருக்கு வந்து 8000 கூப்பனு, அதுக்கப்புறம் இலவசங்கள் நிறைய அறிவிச்சிருக்காங்க. அந்த அதிமுகவுடைய அறிக்கை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அறிவிச்சதையும் திமுகவுடைய அந்த தேர்தல் அறிக்கை எப்படி பாக்குறீங்க? 8000 வந்து மகளிருக்கு கூப்பன், அது வந்து என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருந்து வாங்கிக்கலாமா? அதுக்கப்புறம் வந்து போன தடவை மின்சார கட்டணத்தை வந்து சொன்னாங்க, அதெல்லாம் நிறைவேற்றல. ஆனா புது வாக்குறுதி கொடுத்தாங்க, எப்படி பாக்குறீங்க? என்னது அதான் 8000 மகளிருக்கு வந்து நாங்க உரிமை கொடுக்குறோம். கொஞ்சம் அமைதியா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு 8000 கூப்பன், அதுக்கப்புறம் மகளிர் தொகை வந்து 1000 கூட்டி 2000 கொடுக்குறது. இது போல பல யோசனைகள் அறிவிச்சிருக்காங்க. தாவேக்கா விட ஒரு அதிகமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு நீங்க எப்படி பாருங்க? வேதனையோடு ஒரு சிரிச்சுக்கிறேன். இந்த மண்ணின் மகனா, இந்த மண்ணையும் மக்களையும் பேரணும் என்று நேசிக்கிற ஒரு மகனா சிரிக்கிறேன். இப்போ ஐயா சொல்றாங்க, ஒரு டோக்கன் தருவோம், ஒரு 8000 ரூபாய்க்கு நீங்க எதை வேணாலும் வாங்கிக்கலான்றாங்க. நாங்கள் இழந்த மானத்தை வாங்க முடியுமா சொல்லுங்க? இந்த மலையை வாங்க முடியுமா? நீங்க வெட்டி வித்த மலையை, அள்ளி வித்த மணலை வாங்க முடியுமா? நீங்க திறந்து வச்ச சாராயத்தை குடிச்சிட்டு செத்துருக்கான்ல என் அப்பன் சித்தப்பன், என் மாமச்சி, அண்ணன் தம்பி, அவனோட உயிரை வாங்க முடியுமா? எதுக்காக இந்த இனத்தின் மானத்தை இப்படி ஏலம் விடுறீங்க? அவர் வந்தா 10,000 தருவான்றாரு, நீங்க 2000ன்றீங்க, 8000ன்றீங்க. அப்புறம் வங்கி கணக்கில் 3000 போடுன்றீங்க, அவர் 2500ன்றாரு. படிச்சுட்டு வேலை இல்லாதவனுக்கு 4000 கொடுக்குறேங்கிறது எப்படி? வேலை கொடுக்குறேங்கிறது தானே தலைவன், வேலை கொடுக்கறதானே ஆட்சி. அது எப்படி? சாராய கடை மூடுவேன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு, நாட்டுக்கு நல்லது, அதெல்லாம் என்ன இருக்கு? மக்களை குடிக்க வச்சு அந்த காசை எடுத்து ஆட்சி செய்யற ஆட்சி எப்படி? இது எப்படி நம்ம சகித்துக்கிறது சொல்லுங்க? எவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி முறை. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்ப நீங்க சொல்லி இருக்கிறதெல்லாம் அறிவிக்கிறதுக்கு, நீங்க அதெல்லாம் நிறைவேற்றணும்னா மறுபடியும் நீங்க பல லட்சம் கோடி கடன் வாங்குவீங்க. 1 லட்சம் கோடி வட்டியை கட்டுறீங்க. நாட்டினுடைய நிதிநிலையே ஒவ்வொரு ஆண்டு நீங்க பட்ஜெட் 3 லட்சம் கோடி தான். இப்போ 1 லட்சம் கோடி வட்டி போயிடுது. மறுபடியும் இன்னொரு இவ்வளவு நீங்க சொல்றதெல்லாம் நிறைவேற்றணும், அது இன்னும் 2 லட்சம் கோடி வட்டிக்கிட்ட வரும். 20 லட்சம் கோடி கடன் ஆக்குவீங்க. அப்ப எப்படி? வீட்டு அடமானம் வச்சு எங்க அப்பா வாங்குவான், நாட்டு அடமா வச்சு நீங்க வாங்குறீங்க. எதை ஈடா வச்சுக்கிட்டு இந்த கடனை பெறுறீங்க? என் மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை, நாட்டை வேற எதை அடமானம் வைக்கிறீங்க? எதனால கொடுக்குறான்? உங்களுக்கு எதை நம்பி கொடுக்குறான்? கடனை வாங்கி கடனின் வளர்ச்சியை மட்டும் வளர்ச்சின்னு காட்டினா எப்படி? இது கடன் வாங்கி நிறைவேற்றின ஒரு நலத்திட்டம் சொல்லுங்க. கல்வி தரமா இருக்கா? மருத்துவம், குடிநீர், தடையற்ற மின்சாரம், தரமான போக்குவரத்து, நல்ல சாலை, மழைநீர், கழிவுநீர் வழிந்தோட வாய்க்கா, ஒவ்வொரு ஆண்டு மக்களை வெள்ளத்தில் மயத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுல ஆட்சி. வெள்ளத்திலே பாதிப்பு ஏற்படுத்தாத அளவிற்கு மழைநீர், கழிவுநீர் வழிந்தோட வசதி ஏற்படுத்தி கொடுத்து மக்களை பாதுகாப்பதான் ஆட்சி. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ள நிவாரணம். ஏன்? எந்த மாதிரி கொடுமை இது? எந்த மாதிரி கொடுமை? யார் கேட்டது இலவசம்? இதே ஐயா ஸ்டாலின் பேசுனது இருக்கு. எதிர்கட்சியா இருக்கும்போது இலவசங்களை மக்கள் விரும்பல, அதை எதிர்பார்க்கல, அவங்க வேலை தான் கேட்கறாங்க அப்படின்னு பேசுனது இருக்கு. இப்ப நீங்க திருப்பி அதே செய்றீங்க. ஒரு இனத்தின் மகனா நான் இலவசத்துக்கு கையேந்தது 1000-500 கையேந்தத தன்மான இழப்பா, இனமான இழப்பா கேட்கிறேன். அப்படிதான் பாக்குறேன், அவமதிப்பா பாக்குறேன். இது எந்த மாதிரி ஆட்சி முறை? சரி, இப்படியே கொண்டு போய் எங்க நிறுத்துவீங்க? இப்ப 10 லட்சம் கோடி கடன், இன்னொரு 5 ஆண்டு யாராவது வர்றீங்கன்னு வச்சுக்கிறீங்க, இதுல இந்த இலவசக்காரங்க யாராவது வர்றீங்க, என்ன நடக்கும்? கொடுமை. இது எப்படி இந்த அறிவு சமூகம் ஏற்குது? எப்படி ஏற்குது? ஒரு நேர்மையான ஆட்சி, நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு இதையும் அதையும் கொடுக்குறேன்னு சொல்லி ஏன் ஏமாத்தணும்? ஒரு மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் இது கூட வாங்கிக்க முடியாதா? வேட்டி சேலை, 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ பருப்பு, இது கூட வாங்கிக்க முடியாதா? ஒரு அடிப்படை தேவை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை. அந்த அளவு கூட வருவாய் இல்லை. ஒரு நாளைக்கு 30 ரூபா 60 ரூபாவோட சம்பாரிச்சு கொடுக்கிற அளவுக்கு எங்க ஆத்தாளப்புக்கு, எங்க அக்கா தங்கச்சிக்கு வருவாய் இல்லை. என்ன கொடுமை இது? எங்க கொண்டு நிறுத்துவீங்கன்னு சொல்லுங்க. மலை இல்ல, மணல் இல்ல, மரங்கள் இல்ல. கொடுமை.
கொடுமை. மதுக்கடை விஷயத்துல வரும்போது அது ஒரு 50% பெறாத மதுவுக்கு அடிமையானவங்களா இருக்காங்க சார். அவங்களுடைய உணர்வுகளை மதிச்சு அந்த கடைகள் எல்லாம் மூடாம வச்சிருக்காங்க. எனக்கு கொலை செய்யறது பிடிக்குது, எனக்கு எல்லாரையும் கொலை செய்யறது பிடிக்குது. என்னோட உணர்வுக்கு மதிப்பளிச்ச அனுமதி அறியலா, எல்லாரையும் கொண்டுகிட்டே வரேன். என்னதை சொல்லுங்க. இப்படி ஒரு பேசலாமா? இப்படி ஒரு பேசலாமா? ஒரு கற்றறிந்த சான்றோர்கள் ஆன்றோர்கள் வாழ்ந்த மண்ணில் முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு சமூகத்தின் பிள்ளைகள் இப்படி பேசலாமா சொல்லுங்க. கூடி எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிருமா? உங்ககிட்ட கேட்கிறேன். எல்லாருமே நீங்க படிச்சவங்க, கற்றறிந்த உலகத்தை பாக்குறவங்க, எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிருமா? எப்படி? ஒருத்தன் தனியா செஞ்சா ஒரு சரி தவறாயிருமா? என்னது கொடுமை? நீங்க குடிக்கிற 2 கோடி மக்கள் குடிகாரர்களா இருக்கிறாங்க, குடி நோயாளி. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க மது பிரியர்களா இருக்கிறாங்க. அவங்க வாக்கு வராதுன்னு தானே நீங்க முதல்ல 2016 மதுக்கடையை மூடுவேன்னு அவங்க சொன்னாங்க. ஐயா ஸ்டாலின், ஐயா கருணாநிதி எல்லாம். அந்த அப்பா அவங்க தோத்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த மது, நீங்க சொல்ற மது பிரியர்கள் ஓட்டு போடல, வாக்கு செலுத்தல அப்படின்னு அந்த கோரிக்கை விட்டாங்க. வந்தால் நாங்கள் கையில் மதுக்கடையை மூடுவோம்னு ஐயா கருணாநிதியிலிருந்து, தம்பி உதயநிதியிலிருந்து, அம்மையார் கனிமொழியிலிருந்து, ஐயா ஸ்டாலினிலிருந்து 4 பேரும் பேசுனது இருக்கு. வேணா நான் போட்டு காட்டுறேன். அதிகமாக இளம் உதவியில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு அம்மையார் கனிமொழி பேசுனது இருக்கு. அப்போ 2 லட்சம் இருந்தா இப்ப 6 லட்சம். நீ கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் கொடுத்து ஊக்கப்படுத்தினவங்க தானே. காய்ச்சறது குற்றம், குடிக்கிறது குற்றம். சட்டப்படி 10 லட்சம் கொடுத்து அங்கீகரிக்குது ஒரு அரசு. அவன் வீட்டு வாசல்ல போய் நின்று உன் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன், உன் வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்குறேன்னு நாட்டை பாதுகாக்க எல்லை நின்று செத்து வந்தவனுக்கு 10 ரூபா கொடுக்கல, ஒரு மாலை பொறுத்தல. ஏன் யாருக்குமே கோபம் வர மாட்டேங்குது? ஏன்? எதனால? 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறி போயிரும்ன்றான். நமக்கு மாறி போயிருச்சு. ஒவ்வொரு 13 தலைமுறைக்கு ஒரு தடவை புதுப்பிக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே மருந்து வரலாறு தான். வரலாறு ஒண்ணுதான் அவன் மரபணுவை புதுப்பிக்கும். நான் யாருங்கிறத மறந்து போனதுனால நான் யாரு, என் மரபணு என்ன? சரணடைஞ்சிருந்தா இந்த உயிரோடு இருந்த ஆண்டுக்கலாம் என் பாட்டை மருது வாண்டி போடா. சரணடைஞ்சு வாழ்றதுக்கு சண்டைட்டு சத்திரண்டான்னு தூக்குல தொங்குனான். தீரன் சின்ன மேல கப்பம் கட்டிட்டு ஆளுன்னா எவனாட்டால எவன்டா உரிமை திரண்டு தூக்குல தொங்குனான். என் பாட்டன் சேதுபதி ₹1 உங்க ஒப்புக்கு ஒரு சல்லி காசு கப்பம் கட்டிட்டு நாட்டால் உன்னை விடுதலை செய்யறேன்னா செயல இருந்து செத்தாளிஞ்சாவனையே ஒத்த பைசா கட்ட மாட்டேன்னு, ஒரு செல்லா காசு கூட கட்ட மாட்டேன்னு செத்தான். அந்த பரம்பரையில் வந்தவனா நானு? சொல்லுங்க. ஒரு கைம்பெண் புருஷனை இழந்து, என் பாட்டை முத்துவிடுனா தவிர இழந்த ஒரு கைம்பெண் மூளையில உட்காந்து மூக்க சிந்திட்டு வெள்ளச்சேலை போத்தாமே பிள்ளைய கூட்டிகிட்டு போய் இன்னொரு பாட்டம் போய் தாயை போய் வாங்கி போயிட்டு கோபால் நாயக்கர் கோட்டையில போய் மக போல இருந்த அடைக்கலம் பெற்று ஐதரில் திப்பு சுல்தான் மதுரை வாங்கி இழந்த நினைத்த மீட்டு போரிட்டு மீட்ட மரத்தி மக்கள் நம்ம இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? ஏன் உன் பரம்பரை என்ன பட்டு போச்சா? என்னாச்சு? மானத்தை ரோசத்தை அடமானம் வைக்கிற ஈன கூட்டமாயிட்டமா? எதுக்கு கையெந்திர? இப்ப சரி உங்க கொடுக்கட்டும் 5000. என்ன உன் பரம்பரை சொத்து? நீ கர்ண மகாராசா வித்துப்பிட்டு கொடுக்க போற? எங்க இருந்து கொடுப்ப? உங்க அப்பம்ட்டு காசா இல்ல எங்க அப்பம்ட்டு காசா? என் வரியிலிருந்து தானே கொடுக்கணும். அந்த வரி எங்க இருந்து எடுப்ப? அத்தியாவசிய பொருள் இருந்து எடுப்ப. மின் கட்டணும், பஸ் ஓசியா அவன் கேட்டேன், தரமான பஸ் தான் கேட்டேன். நான் கேட்கறதுக்கு பதில் இருக்கா? ஓட்டுநருக்கு நடத்துனருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்ப? யாரு காசுல கொடுப்ப? பஸ் பழுதாயிருச்சு, எந்த காசுல சீரமைப்ப? எரிபொருள் யாரு காசுல நிரப்ப? மறுபடியும் எங்க காசுல? அது எங்கிருந்து எடுப்ப? ஒவ்வொரு பட்ஜெட்லயும் பற்றாக்குறை பட்ஜெட். அப்புறம் அதுக்கு நீ இப்படி அறிவிச்சுக்கிட்டு இருக்க? எப்படி? ஒவ்வொருத்தரா இல்ல அப்படி சொல்லாதீங்க. நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? எல்லாரும் விரும்பி குடிக்கிறாங்க, திறக்கணும்ன்ற மாதிரி இருக்குது இது. அப்புறம் தினம் பாலியல் தொல்லை நடக்குது. 6 வயசு குழந்தை, 60 வயசு அம்மா, அவங்க விரும்புறாங்க. விபச்சார விடுதியை திறந்துருமா? சொல்லுங்க. திறந்துருமா? இந்த பாலியல் குற்றம் குறைஞ்சிரும். திறந்துருமா? உங்களுக்கு கஷ்டமா இருக்கல? அப்புறம் இலவசத்தை விரும்புறாங்கன்னா நீ அந்த ஏழ்மை விரும்பின ஏன் வச்ச? 60 ஆண்டுகளா ஆண்டில 1 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ வெள்ளத்துக்கும் ஏன் கையேந்த வச்ச? அவனே வாங்கிக்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுக்க முடியாதா? சொல்லுங்க. ஒரு அரிசி பருப்பு வேட்டி செல்ல கூட வாங்க முடியாது. தன் காலில் நிக்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை என் மக்கள் கொடுக்க முடியாதா? அந்த ஏழ்மை வறுமையில ஏன் வச்சா? 60 ஆண்டுகளா ஆண்டு வச்சிருக்க நீ. என்னது நல்லாட்சி? என் மக்களை கையேந்திர நிலைக்கு நான் சொன்ன கோச்சுக்குருவியா பிச்சைக்காரன்னு. நான் கையேந்திர என்ன சொல்றீங்க? பிச்சைங்கிறீங்க. நான் திரள் நிதின்னு கேட்கறதுக்கு மக்கள்கிட்ட கேட்கிறேன். மேல அன்பு இருக்கு கொடுக்குறான்.
நீ திருட்டு நிதி வச்சுக்கிட்டு கட்சி நடத்துற. அந்த திரள் நிதியில மக்கள் காசுல இருந்து மக்கள் இயக்கம் நான் மக்கள்கிட்ட இருந்து வாங்கி நடத்துறேன். அதையே நீ கவலைப்படுத்துற, பிச்சை எடுக்கிறான் சீமான்ற. அப்ப நீ என் மக்களை, ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் கையேந்த வச்சது பிச்சை இல்லாம எப்படி இலவசமாகும்? எப்படி இலவசமாகும்? யாராவது உங்ககிட்ட ஐயா எங்களுக்கு இலவசமா பஸ் ஓட்டுங்கன்னு கேட்டாங்களா? ஐயா எங்களுக்கு இந்த தேர்தல் வருது, இங்க வருங்க ஒரு டோக்கன் கொடுங்க, நாங்க அதை வாங்கிக்கிறோம்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்க. கேட்டது யாரு? ஆசிரியர் ஊதிய உயர்வு, மருத்துவர் ஊதிய உயர்வு, செவிலியர் ஊதிய உயர்வு, பணி நியமனம், வேளாண்குடி மக உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்ய நெல்ல. அதானே கேட்கிறேன். போக்குவரத்து தொழிலாளர் பழைய ஊதியம், ஆசிரியர் பணி நியமனம். கேட்கறத கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வீதியில் நின்று போராடுற கோரிக்கை ஒன்னு கூட நிறைவேற்றப்படல. யாராவது ஒவ்வொருத்தரா கேட்கணும். மதுப்பிரிவு எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில நீங்க மதுப்பிரிவு அப்படிங்கிற ஒரு வாக்கு அவருடைய வாக்கு கிடைக்காம போகுமே, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? நான் அப்படி கவலைப்படுறவனா இருந்தா நான் பதவிக்கு வரணும், இது சரி பண்ணணும், இப்படி பணத்தை சம்பாதிக்கணும்னா எனக்கு எவ்வளவு பேரம் பேசி கூட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க மனசான்று சொல்லுங்க. ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கும்போது எனக்கு கூட்டிருப்பாங்க. நான் ஒன்னு கேட்கிறேன், நான் என்ன என் மக்கள்கிட்ட சொல்றேன்னா, சாதி வேணுங்கிறவன் அங்கிட்டு நில்லு, எதையாவது சாதிக்க வேணுங்கிறவன் என்கிட்டதான். சாதி வாத்து போட்டாத, ஏன்னா என் தத்துவம் என் சத்தியம் செத்துரும். மதம் தான் வேணும்னா அங்கிட்டு போ, மனிதம் தான் வேணும்னா எங்கிட்ட வா, மனிதநேயம் வேணும்னா எங்கிட்ட வா. உங்களுக்கு புரியுதா? இந்த கோட்பாட்டை வச்சுதான் நான் முன்வைக்கிறேன். குடிக்கிற மக்களின் ஆட்சி, அந்த வாக்கை எனக்கு வேணாம். குடிமக்கள், தமிழ் குடிமக்கள் இருக்கிறான்ல, அவன் வாக்குதான் எனக்கு வேணும். நீ நிதானம் இழந்து போதையில் இருக்கிறவன் என்ன சிந்திச்சு உனக்கான தலைவனை தேர்வு செய்வ? மயங்கி நிக்கிற நீ எப்படி உனக்கு எவன் குவார்டர் கொடுக்கறானோ, பிரியாணி சாப்பாடு கொடுக்கறானோ அவனுக்கு போட்டு போயிருவேன். அப்புறம் படுத்து எந்திரிச்சாதான் எவனும் அயோக்கிய பணுக்கு போட்டோம்னு தெரியும். அப்புறம் அடுத்த அதை மறக்க ஒரு குவார்டர் குடிப்பேன். அது குவார்டர் கூட சொல்லக்கூடாது, வீரனை உள்ள முழுங்குவேன். நீ இப்படி இருக்கிறது, அதை எப்படி ஒரு நாட்டை நல்வழி நடத்துற சமூகமா இருக்கும்? உழைக்கிற திறனற்று போய், சிந்திக்கிற திறனற்று போய், உடல் உறுப்பு ஆர்கன்லாம் செத்து போய், அவன் இளம் விதவைகளை உருவாக்க அவன் திறனற்று போயிடறான். இப்ப நாங்க உழைக்கிறதுல இருந்து வெளியேறி சோம்பி போன உடனே வட இந்தியனை கூட்டிட்டு வந்து உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு, அதை நிறைச்சிடுறேன். 1.25 கோடி 1.5 கோடி வந்துட்டான். SIRல அவனுக்கு வாக்க கொடுத்துட்டான். விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஓட்ட கொடுத்த உடனே அரசியலும் அதிகாரமும் அவன்கிட்ட போயிடும். நான் ஏற்கனவே நிலத்தை இழந்து உரிமை இழந்து கை கட்டி நின்றுகிட்டு இருக்கேன். இப்ப இந்தி பேசுற இன்னொருத்த மாநிலமா மாறிடும். அப்புறம் நான் எங்கிட்டு போறது? ஈழத்துல அடிச்சு வரட்டினா இங்க அகதி அணிக்கா இருக்கிறவன் இருந்துச்சு, இங்க இருந்து வரட்டினா நான் எந்த ஊருக்கு ஓடுறது? என்ன வேலை செய்யற நீ? என்ன வேலை செய்யற? மதுவை திறந்து அது எப்படி உன்னால மனச்சான்று இல்லாம உங்களால் நியாயப்படுத்த முடியுது? நான் மாற்றி சொல்றேன், நிறுத்தா அந்த சீமச்சாராயத்தை. என் பரம்பரையில பண்டை காலம் தொட்டு சங்க காலம் தொட்டு என்னோட இருக்கு. எங்க அவையும் அதிகமானும் கல்லுண்டாங்கன்னு இருக்கு. என் இயற்கையில மூலிகை சாறு இருக்கு. என் பனைங்கிற என் தாயிலிருந்து வர மார்பு பால் இருக்கு. என் தாயின் மார்ல பால், என் பசுவின் மார்ல பால், என் பனை தென்னையின் மார்ல பால். ஒரு கலப்படம் இல்லாத தூய பால். அதுல இருக்கிற போதையில அதுல இந்த ஆல்கஹால் குறைவு. அது எப்படி பார்த்தாலும் அரசியல் அமைப்பே சொல்லுது உணவின் ஒரு பகுதின்னு. கல்லு மதில்ல உணவின் ஒரு பகுதின்னு. எங்க அப்ப நல்லசாமி காலம்புறா கத்துறான். அதை திறந்து விடுவேன். பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறுன்னு திறந்து விட்டுருவேன். அங்க என் பனை தென்னை இந்த ஈச்சை வாழும், நிலத்தடி நீர் உயரும், நிலம் பாதுகாப்பா இருக்கும், என் வேளாண் குடிமாக வாழ்வான். கல்லு குடிச்சு செத்தமில்ல, சொத்தமட்டை வித்ததில்ல, சரித்திர செய்தி. நீ ஏதாவது ஒரு ஆர்கன் கெட்டு போச்சுன்னு சொல்லு. அப்ப இதை முடித்து அதை திறந்துடுவேன். வேற என்ன? சாராய பொருளாதாரம் 50,000 கோடி, பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி. நான் என்ன பண்ண தேவைங்க? இப்ப நீங்க இந்த தேவைக்கட்டையா 5-6 பண்ணைய போடுறேன், ஆடு மாட்டு பண்ண போடுறேன், கழுதையை வளர்க்குறேன், கழுத பால் 1 லிட்டரு 5000 ரூபாய் விற்கிறேன். என் பிள்ளை பயன்படுத்தினா உலகத்தில் அதிக விலை போறதுக்கு எருமைப்பாலும் எருமை கறியும் தான் ஏற்றுமதி செய்யறேன். என்ன இருக்கு உனக்கு? தேவை ஹோட்டலுக்கு என் பிள்ளைக்கு வீட்டு வாசல் அரசு விலையை கொடுக்குறேன். என்ன? பாய் பின்னுதல், கொட்டான் பின்னுதல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், நெசவு, ஆடு மலர் வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல். கவர்மெண்ட் எம்ப்ளாய். பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாத அலையிற நீ சாராயத்தை வித்து சாராய பொருளாதாரத்திற்க. தமிழ்நாட்டின் பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடியா இல்லையா? நீ பாலை எங்கிருந்து வாங்குற? ஆந்திராவில இருந்து. கறி எங்கிருந்து வாங்குற? ஆந்திரா, ராஜஸ்தான்ல இருந்து. நீ ஆடு மாடு வளர்க்கல. பால் வளத்துறை இருக்கு, பால் இருக்கு, வளவுங்க. கால்நடைத்துறை இருக்கு, அமைச்சர் இருக்காரு, கால்நடைங்க. இப்ப நான் சொல்லும்போது சிரிச்சிட்டு 4 கோடி லிட்டர் பால் கறக்க ஏற்பாடு. இது குழாயிலையா? குழாயிலையா? அடுமை தேர்தல் பணம் கொடுக்காம நேர்மையாக நடக்குமா?
மேற்பட்ட அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. இதில் நீங்க தான் கேள்வி கேட்கணும். இருங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற உங்க பிள்ளை என்னோட வண்டியை சோதிக்கிறாங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவன் இதை இவங்க சோதிக்க மாட்டேங்கிறாங்க. நீ தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், ஐயா இருங்கயா, ஐயா அமைதி. மாண்புமிக்க இந்த நாட்டின் நீதி, கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள், நடுநிலையாளர்கள், அறிவார்ந்த பெருமக்கள் இந்த இலவச அறிவிப்புகளை எப்படி ஏற்கிறாங்க, சகிக்கிறாங்க? இவ்வளவு கடல்ல வச்சுக்கிட்டு நீ என்ன இப்படி இலவசம் நீங்க அறிவிச்சுட்டு போற? ஏன் இது ஒரு பெரிய சிங்கவருங்க ஜனநாயக படுகொலை. அதை கொன்னுட்டு ஒரு கேடுகட்ட பணநாயகத்தை கட்டமைக்கிறாங்க. இது எப்படி முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் இருக்கும்? உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், மக்களாட்சி எங்க இருக்கும்? இது எப்படி இருக்கும்? என்னை நான் ஓட்டுக்கு காசு கொடுக்காத வண்டியை சோதிக்கிறேன். ஓட்டுக்கு காசு கொடுக்கறவனு சோதிக்கணும். ஒரு நேர்மை என்கிட்ட காட்டுற. நீ யாரை பறிக்கிற? மிளகா முட்டை வித்து விட்டு காசு கொண்டாடுறவன், மளிகை கடைக்கு சரக்கு வாங்க போறவன், அப்பனை சேர்த்துட்டு அதை போய் கட்டி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வர பணம் எடுத்துட்டு போறவன், இவங்க காசை பறிச்சுக்கிற. ஒரு தொகுதிக்கு 25 கோடி ஒதுக்குறான்னு உனக்கு தெரியுது, அதை போய் தடுக்கிறது இல்ல. 23 கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துட்டு மகா கூட்டணி அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காங்க. பயம், தோல்வி பயம் எல்லாரையும் கூட்டத்தில் நிக்கிற ஒருவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை. தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க என் மக்களை, மண்ணை முழுமையா நேசிக்கிறோம், நம்புறோம். அவங்க நம்பல. அதனால தலைவர்களை, இயக்கங்களை நம்புறாங்க, கட்சிகளை நம்புறாங்க. நல்லாட்சி கொடுத்தோம்னு தனிச்சு நிக்க வேண்டியதானே? எதுக்கு உங்களுக்கு சீட்டு பேரம் பேசி நோட்டு கொடுத்துக்கிட்டு எதுக்கு செய்யணும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 22 என் ஓட்டு 36 லட்சம்னு சொல்றேன். அப்படி ஐயாவை சொல்ல சொல்லுங்க, அவர் ஓட்டு எவ்வளவு? இல்ல ஐயா எடப்பாடியை சொல்ல சொல்லுங்க. ஆமா, பயம், நேர்மை துளியும் இல்ல, அச்சம். நீங்க 5 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சு இறங்கும் போது ஒரு தலைவன் எப்படிப்பட்ட ஆட்சி கொடுத்தேன், என் ஆட்சி தொடரணும், என் மக்கள் விரும்புவாங்கன்னு சொல்லல. நீங்க ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் சொல்லி தொடரட்டும், ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வாழட்டும், இப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. நீங்க தான் விளம்பரப்படுத்துறீங்க. எதுக்கு? நீங்க இலவசம் 1000 ரூபாய் கொடுத்த இடத்துல அடுத்து 8000 கொடுக்கிற அளவுக்கு வளர்த்திருக்கீங்க மக்களை. எல்லாம் வறுமை ஏழ்மையா வளர்த்திருக்கீங்க. இது ஒரு ஆட்சி முறை. படித்தவன் வெகுண்டு எழாம, ஒரு அறச்சீற்றம் கொள்ளாம, விழிப்புணர்வு பற்றி எழாம இந்த அநியாயத்தை சகிக்க முடியாது. முதல்ல இந்த கொடுமை முடியட்டும், நமக்கெல்லாம் விடியட்டும். ராமதாஸ் சசிகலா கூட்டணி போட்டிருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ராமதாஸ் நீங்க நல்லவர்னு ஒரு சமயம் விமர்சிச்சிருக்கீங்க. அதே சாட்டையத்துக்கு சசிகலாவும் ராமதாசும் வயசானவங்க கருதுக அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது என் தம்பி ஏதாவது சொல்லியிருப்பா. சும்மா அதுல நான் 2 பேர் மேலையும் மதிப்பு வச்சிருக்கிறவன். எங்க ஐயா எனக்கு ஒரு தந்தை போல. அவர் அவர் நிழல்ல வளர்ந்த பிள்ளைல நான் ஒருத்தன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவரு நான் என்ன பார்ப்பேன்னா, இந்த வயசுலயும் ஓய்வுல போய் சும்மா வீட்டில் இருக்காம ஏதோ நம்மளால முடிஞ்சதை ஒரு கருத்தை மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறார். அதுக்கு நீங்க பாராட்டணும். மற்றவங்கள ஒதுக்கி போயிட்டு இல்ல அதை கண்டிக்காம எப்படி இருப்பேன்? சசிகலா அம்மையார் மேலேயோ ஐயா மேலேயோ எனக்கு விமர்சனங்கள் எல்லாம் மதிப்பு இருக்கு. அதோட நான் கடந்து போவேன்னு நினைக்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் இப்ப உங்களை சார்ந்து இவரை சார்ந்து இல்ல. நான் என்னுடைய கால்களை நம்பி என் கனவை சுமந்துக்கிட்டு பயணம் போறேன். இல்லைன்னா எல்லாரும் கூட்டணி கூப்பிடும்போது போயிருக்க மாட்டேன்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை என் களத்துல யாரு எதிரி இல்லையோ அவங்கள புகழ்ந்து விடுன்றான். எனக்கு களத்துல யாருன்னு எனக்கு தெரியும். அவங்களோட தான் நான் மோதுவேன். நான் எதிரியை குறிச்சிட்டு தான் பிரசவமானவன். புரியுதா? கற்பப்பையில் இருக்கும்போது எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு தான் வெளியில வந்தவன். அதனால அது எனக்கு தெரியும் யாரு எதிரின்னு, யாரோட மோதி யாரை முதல்ல வீழ்த்தணும்னு. அதனால நான் எதிரியை தேடிக்கிட்டு இல்ல, குறிச்சிட்டு தான் இறங்கினேன். கொஞ்ச நேரங்க. இல்ல எங்க அம்மா ஏன் போனீங்கன்னு கேட்டேன். என் தம்பி என் தங்கச்சின்னு சொல்லும்போது ஒருத்த கூட இல்லப்பா, வீட்டுல தனியா உட்காந்துருந்தேன். எல்லா சொந்தக்கார பிள்ளையும் அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருந்துச்சுங்க. சரி, அதுகளோட போய் வாங்காத்தான் நீங்களும்னு அங்க போய் உட்கார்ந்து இருந்தேன். நாங்க இருக்க நான் சொல்றேன், 100 நாள் வேலை திட்டத்தை நான் எதிர்க்கிறேன்னா உங்க எல்லாரும் மனச்சான்றேன்னு சொல்லுங்க. அந்த திட்டம் ஏதாவது நன்மை வைத்திருக்குன்னு சொல்லுங்க. காங்கிரஸ்காரங்க கொண்டு வந்தது நாட்டை நாசமாக்குறது. ஓட்டுக்காக பாரதிய ஜனதாவும் திமுக அந்த திராவிட கட்சியிலும் தொடர்ந்துட்டான். ஒரு நாடு ஒரு மக்களினுடைய மனிதனுடைய அறிவாற்றலையும் உடல் ஆற்றலையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கினாதான் அந்த நாடு வாழும் வளரும். சும்மா சம்பளம் தாரேன்னா என்ன நடக்கும்? இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டம் எவ்வளவு நாள் ஆச்சு?
நட்டு வச்ச மரங்கள் எத்தனை, தூர்வாரின குளங்கள் எத்தனை, சீரமைச்ச சாலைகள் எத்தனை? ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தெரியும். அமைதியா இருங்க அண்ணா. அண்ணா இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், ஆக்கப்பூர்வமா இப்ப நான் ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தேன், நீங்க செயல்படுத்தல. கேரளா செயல்படுத்துது. கேரளா எப்படி செயல்படுத்துதுன்னா, இப்ப நான் வந்து அப்படி செய்யணும்னு ஒரு அலுவலகம் போட்டுருவேன். நீங்க 100 நாள் வேலைக்குன்னா அந்த அவங்கள பதிவு பண்ணி வச்சிருப்பேன். இப்ப இவர் வேளாண்மை செய்யறாரு, அறுவடைக்கு ஒரு 20 பேர் வேணும்னா கருதற்க என்கிட்ட பதிவு பண்ணிடுவார். இந்த 20 பேர் அனுப்பிடுவேன். வண்டி அவர் கூட்டிட்டு போறாரா இல்ல நாங்க வச்சு அனுப்பணுமா, அதுக்கு வாடகை அவர் கட்டிடணும். சாப்பாடு போட்டுருவாருன்னா போட்டுணும், சாப்பாடு செலவு கொடுத்துணும். அவங்க வந்து காலையில இருந்து போய் அந்த அறுவடையில எவ்வளவு 1 மணி 2 மணி வரை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவர் வெளியேறும்போது அந்த உழைப்புக்கான ஊதியம் 500 கொடுத்துருவாரு. நாங்க ஒரு 300 கொடுத்துருவோம். 800 ஐயா கேளுங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அப்ப உழைப்பு, உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தப்படுது, உற்பத்தி பெருகுது, விளைச்சல் பெருகுது, வறுமை குறையுது. அதுதான் சரியா இருக்கும். நான் வந்து அப்படிதான் செய்வேன். புரியுதா? அப்படிதான் செய்வேன். அதுதான் நான் சொல்றது. வெற்றி வாய்ப்பு நீங்க ஓட்டு போடுவீங்களா எனக்கு? அப்ப உறுதியா வெல்லுவேன். இல்ல அது வந்து எங்க அண்ணன் என்ன எதுக்காக அந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாது. எங்களோட கோட்பாடு ஒருவர் 2 தொகுதியில போட்டி போடுறதோ, ஏற்கனவே ஒரு பொறுப்புல இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு பொறுப்புல, அது எங்க ஐயா வசந்தகுமார் நிற்கும் போது கூட நான் வந்து அதை எதிர்த்தேன். எப்படின்னா அவர் சட்டமன்ற உறுப்பினரா நாங்குநேரியில் இருந்தார், திருப்பி கன்னியாகுமரியில நாடாளுமன்றத்துக்கு போட்டிட்டார். அப்ப நான் என்ன கேட்டேன், உங்க கட்சியில வேற ஒருத்தனை இல்லையா அந்த நாடாளுமன்றத்துல கன்னியாகுமரியில நிக்கிறதுக்கு, நாகர்கோவில் நிக்க? அப்படின்னா ஒருத்தர் 2 பதவிக்கு போட்டியிடும் போது இன்னொருத்தருக்கான ஜனநாயகத்தில் அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்படுது. இப்ப 2 பதவியில் இருக்கும்போது ஒரு பதவியை வச்சுக்கிட்டு ஒரு பதவியை விலகணும். அப்ப நாங்குநேரியில அவர் எம்பி ஆன உடனே பாராளுமன்றத்துக்கு போன உடனே அது உயர்ந்த பதவின்னு அதை போயிட்டு இது விலகிட்டார். இது பதவி விலகும் போது வலுக்கட்டாயமா ஒரு தேர்தல் திணிக்கப்படுது. இந்தியா மாதிரி ஒரு வளர நாடு, ஏழ்மை நாடு, உங்களுக்கு 28 விழுக்காடு சாப்பாடு தான் படுக்க போறான். உங்களுக்கு தெரியுது, ஏற்கனவே இலவசத்துக்கு ஏந்திக்கிட்டு இருக்கு கைய. இந்த நாட்டில் மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வலுக்கட்டாயமா திணிக்கப்படுது, மக்கள் மீது சுமத்தப்படுது. தேர்தல் ஆணையம் மக்களின் காசுல இந்த இடைத்தேர்தல் நடத்துது. இது ஏற்புடையதா இல்ல, விளங்குதா? அப்படியே நீ போகணும்னா அவர் பதவி ஆசைக்கு தானே மேல போயிருக்காப்ல. இப்ப இந்த பதவிக்கு இந்த இடைத்தேர்தலுக்கான செலவு எவ்வளவு? 25 கோடியா? அதை கட்டிட்டு நீ பதவி ஏற்றுக்க, விளங்குதா? அப்படி இல்லைன்னா இந்த 2வது வந்தவன் நாங்குநேரியில இப்ப ஒருவேளை எங்க அண்ணன் நிக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அவர் வென்றுட்டாருன்னு வச்சுக்கிறோம். இப்ப சிதம்பரம் நாடாளுமன்றத்தை விளைவார், அப்ப ஒரு வழிகட்டாயமா இடைத்தேர்தல் வரும். இப்ப அந்த செலவு யார் ஏற்பா? அப்படின்னா நான் என்ன பரிந்துரைக்கிறேன், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு ஒரு கோட்பாடு. நான் என்ன சொல்றேன், 2வது ஒருத்தர் வந்திருப்பார்ல, இப்ப எங்க அண்ணன் 5 லட்சம் வாக்குனா ஒருத்தர் 4.5 லட்சம் வாக்கு வாங்கியிருப்பாரு. அவர் மேல நம்பிக்கை வச்சு மக்கள் வாக்கு, அந்த மக்களின் வாக்குக்கு மதிப்பளித்து மீதி இருக்கிற 2 ஆண்டு காலங்களில் 2வதா வந்தவரை நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்வார்னு நீங்க பதவியேற்க வச்சுட்டீங்கன்னா செலவு மிச்சம். சொல்றது புரியுது? அப்ப அதுதான் அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம். இல்ல வலுக்கட்டம்னா அவன் பதவிக்காக போனானோ அவன்கிட்ட காசை வாங்கி நடத்து, மக்கள் காசுல நடத்தாது. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அப்படி செய்யணும். நீங்க இருங்க பாருங்க, இங்க பாருங்க. நீங்க ஹலோ கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் காரைக்குடிக்கான மகன்ல ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கான மகன். எனக்கு என் மண்ணுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். மொத்தமாவே இது வரைக்கும் நீங்க இப்படி பேசிட்டு இருந்தா நான் இப்படி சரி. இங்க பாருங்க, சரி சரி, மறுபடியும் நன்றி, வணக்கம்.